நீங்க வந்து பிக் பாஸ் போறதுக்காக கையில வந்து அந்த பிக் பாஸ் போர்டு சீசன் 9 போர்டு வச்சுக்கிட்டு, முட்டிக்கால் போட்டுட்டு ரோட்ல வந்தீங்க சென்னை ஆமா. எந்த நீங்க நெறைய ஊர்ல? பேர் வீடியோ பார்த்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். கண்டிப்பா. வீடியோ அந்த திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி எங்க ஊரு. திருத்தணியிலருந்து சென்னைக்கு ஆமா. திருத்தணிலருந்து முட்டிக்கால் போட்டுட்டு சென்னைக்கு. நடந்து வந்த பெர்சன் தான் இவரு. எதுக்கு இந்த மாதிரியான ஒரு பப்ளிசிட்டி பண்ணி பிக் இந்த பாஸ்குள்ள மாரினா போணும்? எந்த மாரி? முட்டிக்கால் போட்டுட்டு வேற எந்த ஆப்ஷனும் கிடைக்கலையா? இப்ப திவாகரு, இந்த பலூன் அம்மா, அதுக்கப்புறம் வந்து இந்த சாமியார்ன்னு 3 கோமாளி இருக்காங்க. அவங்க எப்படி பண்ணாங்க? இப்போ அவங்க அவங்கலாம் என்ன அவங்க என்னன்னா மக்களுக்கு ஏதாச்சும் ஒரு உதவி பண்ணாங்களா? அவங்க ஏதாச்சும் ஒரு யாருக்காச்சும் இன்ஃப்ளூயன்சஸா இருக்காங்களா? அவங்கள பார்த்து எல்லாரும் என்ன கத்துக்குறாங்க? இப்போ அவங்கலாம் வந்ததுனால தான் இப்ப உங்கள கூப்ட்டு அவங்கலாம் நாங்க வந்ததுனால தான் கிடையாது. நான் வந்து அவங்களுக்கு முன்னாடி இருந்தே பிக் பாஸ்க்காக நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அவங்க வந்து எந்த ஒரு ஒரே ஒரு இஷ்யூ கூட அவங்க பிக் பாஸ்க்காக ட்ரை பண்ணது கிடையாது. அவங்க வந்து கோமாளி மாரி அவங்களோட இதுவே வேற, வழியே வேற. என்னோட வழியே வேற. நீங்க பண்ணும்போது கலாய்ச்சுட்டு இருந்தாங்க. ஆப்வியஸா எல்லா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் வந்துட்டு இருந்தது. இவங்கலாம் உள்ள போம்போது, "டேய் இதுக்கு நெகட்டிவ் இதுவே கமெண்ட்ஸ் பரவால்லடா" அப்படின்றது தான் வந்து இருக்கு. ஏன்னா, இவங்கள நீங்க பிக் பாஸ் உள்ள விட்டதுக்கு பதிலா, இந்த மாரி ஏதோ ஒரு பையன் பண்ணி உள்ள வரான்ல. அதுக்கு உங்கள விட இந்த பையன் பரவால்லடா அப்படின்றது தான் என்னோட கருத்தா இருக்கு. நான் ஓப்பனா சொல்றேன். அது இன்னும் சில பேரோட கருத்தும் அதுதான் இருக்கு. ஏன்னா, சினிமால இருந்தோ, சினிமால கஷ்டப்படுற ஆட்கள்ல இருந்தோ, டிவில கஷ்டப்படுற ஆட்களோ, இல்ல உண்மையிலே ஃபேம்ல இருக்கிற ஆட்கள் உள்ள அனுப்பியிருந்தா, உங்கள இன்னைக்கு கூப்ட்டுருக்க மாட்டோம். ஃபர்ஸ்ட்டும் வந்து உங்கள கூப்பிட பிளான் பண்ணோம். எதுக்கு இந்த மாரிலாம் பண்றீங்க? சரி ஓகே பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரி ஓகே போயிடலாம் அப்படின்ற மாரி பிளான் பண்ணோம். அந்த கண்டஸ்டன்ட் பார்த்ததுக்கு அப்புறமா, எங்களுக்கே கொஞ்சம் கோவம் தான் வந்தது. அப்படி இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்ற கோவம் தான். ஓகே. ஸோ இதுதான் பதில். நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் இதுதான். அடுத்து வந்தோனே இப்ப நீங்க கண்டஸ்டன்ட்ஸ் பார்த்துட்டீங்க. அந்த கண்டஸ்டன்ட்ஸ் ரிவீல் பண்ணும்போது உங்களோட மனநிலை எப்படி இருந்தது? நீங்க பிக் பாஸ் அந்த டீம் கிட்ட ஏதாவது பேச ட்ரை பண்ணீங்களா? என்னதான் ஆச்சு? ஏன் நீங்க போல? சரி என்னைய யாருமே கான்டாக்ட் பண்ணல. கான்டாக்ட் பண்ணது வந்து சீரியல் ஆக்டர்ஸ் வந்து கொஞ்சம் நெறைய பேர் இருக்காங்க. பிக் பாஸ் இது விஜய் டிவிலயே ஒர்க் பண்றவங்க நெறைய பேர் இருக்காங்க. அவங்க வந்து எனக்கு வந்து இப்படி சொல்லியிருக்கலாம். "தம்பி இந்த மாரி பண்றது இது தப்பு. இது வழி இல்ல கிடையாது. உன்னோட முயற்சி வேற மாரி ஏதாச்சும் எடுத்துக்கோ" அப்படின்னு சொன்னா பரவால்ல. அவங்களோட கமெண்ட்ஸு, அவங்க வந்து எனக்கு டைரக்ட்டா மெசேஜ் பண்ணியிருப்பாங்க. "ஏய் கோமாளி நீ ஒரு பிச்சைக்காரன். ஏன்டா இந்த மாரிலாம் பண்ற?" ஒரு இப்போ உங்களுக்கு புரியுதா? இப்போ ஒருத்தர் தப்பு பண்ணாங்கன்னா, அவங்கள வந்து நீங்க நார்மலா எப்படி சொல்லுவீங்க? "ஓகே இது தப்பு. இது பண்ண வேணாம். இப்படி முடிச்சுக்கோங்க" அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு ஹார்ஷா அது வேற இவங்கலாம் இப்படி பேசுவாங்களா? அப்படின்ற மாரி ஆயிடுச்சு ப்ரோ எனக்கு நான். ஏன்னா அப்படிதான் அவங்க கமெண்ட்ஸு அவங்க வைக்கிறது. ஏன்னா எனக்கு டைரக்ட்டா மெசேஜ் பண்ணாங்க. அவங்களோட பேர் நான் இங்க ரிவீல் பண்ணணும்னு நினைக்கல. அவங்க எனக்கு ஆனா டைரக்ட்டா அவங்கலாம் ஆக்ட்ரஸ். அவங்க ஆக்டர்ஸு. விஜய் டிவில நடிச்சுட்டு விஜய் இருக்கிற டிவில. ஆக்ட்ரஸ். ஆமா. "நீ என்ன பெரிய மயிரா? நீ இந்த மாரிலாம் பண்ணுவியா? நீ போய் நான் உன்ன எடுத்துருவாங்களா? நீலாம் இங்க வரவே கூடாது. இப்பவே வீடியோ டெலீட் பண்ற. இப்பவே உன்னோட அக்கவுண்ட் குளோஸ் பண்ற." அப்படின்னு புடிச்சு அந்த இடத்திலேயே நிக்க வச்சாங்க அடிச்சு. எனக்கு என்ன பண்றது? எதுவுமே தெரியல. எனக்கு கைகள்லாம் அதுவும் இல்லாம அவங்க இங்க ஒரு அடி அடிச்சாங்க. உங்களுக்கு கேமரால தெரியுதா இல்லையான்னு தெரியல. எனக்கு பிளட் வந்துருச்சு. அவங்க காப்பு மாரி ஒண்ணு போட்டிருந்தாங்க. இப்படி அடிச்சாங்க. அது எனக்கு கொஞ்சம் பிளட்